நீ பண்ணியிருக்க கூடாதுன்னு நான் நினைச்ச விஷயம் வந்து, நீ ஒரு யூடியூப் சேனல்ல அம்மா அப்பா வச்சு இன்டர்வியூ கொடுத்தது. அதுதான். அது வந்து நான் நினைச்சேன், ஏன் சாம் போய் இந்த இன்டர்வியூ கொடுத்தா அப்படின்னு எனக்கு சொல்லிட்டு நான் எவ்வளோ யோசிச்சேன். என்னை ஃபோர்ஸ் பண்ணி அவ்வளோ ப்ரெஷர் எனக்கு. அதுவுமே எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, எனக்கு நல்லா தெரியும் அந்த விஷயம் நடந்த விஷயத்த நான் சொன்னா எனக்கு அது அசிங்கம் தான். ஐயோ என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிலாம் யோசிப்பாங்க, நெகட்டிவா பேசுவாங்க. இது எல்லாமே எனக்கு தெரியும் தான். தெரிஞ்சுமே நான் சொல்றேன்னா நான் என்ன மாதிரி மைண்ட் செட்ல இருந்தா நான் சொல்லியிருப்பேன். அப்படியே நான் சொல்றேன். சொன்னதுக்கு வந்து அது ஒரு டேக்லைன் வச்சு அதை அப்படியே கிரியேட் பண்ணி இப்போ வரைக்குமே அந்த கமெண்ட் வரும் எனக்கு. இந்த அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வரும். அது சொல்ல தேவையில்லை. பர்சனல் லைஃப் இப்படி அடி வாங்கிடுச்சு, ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் பேர் இந்த மாதிரி டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ மென்டலி ஒரு ட்ராமடைசிங்காக இருந்திருக்கும். அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ண? ஹூ வாஸ் அ பர்சன் பிஹைண்ட் யூ? இல்லை பார்த்து ஒரு கால் பண்ணி அழுறதுக்கு கூட யாருமே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து வெளில வரதுக்கே எனக்கு ரொம்ப மந்த்ஸ் எடுத்தது. எனக்கு சூசைடல் தாட்ஸ்லாம் வந்தது தான். எனக்கு இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 4 மூவிஸ்க்கு ஆஃபர் வந்தது. 4மே அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அது வந்து எப்படி கேட்குறாங்கன்னா, 3 தடவை வந்து நான் அட்டன் பண்ணேன், இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். இன்னொரு தடவை எங்கள் அம்மாவுக்கு கால் வந்தது, இந்த மாதிரி இந்த ப்ரொடக்ஷன்லேருந்து பேசுகிறோம், நல்ல பெரிய ப்ரொடக்ஷன், அது ஆக்சுவலி நல்ல படம். அதுக்கு வந்து கேட்டாங்க, எல்லாம் பேசி ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் சொல்கிறாங்க, ஓகே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் நெக்ஸ்ட் டேவே ஷூட் போயிடலாம் அப்படின்றாங்க. எங்க அம்மாக்கு ஆக்சுவலி புரியல. ஓகே. அப்புறமா அதை கேட்டிருக்காங்க. அவங்க வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி அம்மா கிட்ட அது வந்து மேண்டேட்டரி அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஏதோ ஒருத்தவங்க இப்ப என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே கண்ணில் தண்ணி வந்துடும். அதனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நிறைய பேர் கேட்பாங்க என்ன ஷூட்லயே அழுன்னு சொன்னா உடனே கண்ணில் தண்ணி வந்துடும். ஏன்னா எனக்கு வந்து நிறைய நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு நம்ம யோசிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா கண்ணில் தண்ணி வந்துடும். அது இப்போ எனக்கு சின்ன வயசுல நான் எனக்கு எப்போ விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து இப்போ வரைக்குமே நான் ரொம்ப ஒரு அட்மையர் பண்ணி பாக்குற ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு பர்சன்னா அது சூர்யா அண்ணா தான். ஓகே. அவர் வந்து ஒரு தடவையாவது நேர்ல பாத்துடணும், பேசிடணும் அப்படின்ற ஒரு ஆசை. பார்க்கணும், பேசணும்ல, நடிக்கணும் ஆசைப்படு. ஆமா, மேனேஜ் பண்ணணும். எனக்கு அவரை தாண்டி யாருமே யோசிக்க முடியாது. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு TDS தி தர்ஷு ஷோவில். இந்த எபிசோடில் என் கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு அமேசிங்கான ஒரு ஆக்ட்ரஸ். அது எல்லாத்தையும் தாண்டி யூடியூபோட சென்சேஷன்னு சொல்லலாம். யூடியூப்பில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் வந்து இவங்களுக்கு வந்து உருவாகின ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டெலிவிஷன், யூடியூப் எல்லாத்துலேயும் சும்மா கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. என்னோட வெரி டியரஸ்ட் ஃப்ரெண்ட் சம்யுக்தா. தேங்க்யூ. எப்படி இருக்க? சூப்பர், நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் சூப்பராக இருக்கேன். நான் சொன்ன மாதிரி உண்மைதான். பிகாஸ் யூடியூப் சென்சேஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த யூடியூப்ல சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசுல உனக்குன்னு அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ். ஐ திங்க் நிறைவே அதுக்கு நான் வந்து உன்னை இன்டர்வியூ எடுத்தேன். ஒரு சேனல் ஞாபகம் இருக்கு. ஸோ அங்கேருந்து இவ்வளோ பெரிய ஒரு ஜேர்னி, நிறைய ஹார்ட்ஷிப்ஸ், நிறைய கஷ்டம். ஸோ இந்த ஜேர்னியை பார்க்குறப்ப எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல சீரியஸாக. நிறைய பேருக்கு என்னன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து யூடியூப்ல தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். பட் நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்தது இது மூலியமாக தான், சீரியல் மூலியமாக தான். ஓகே. ஸோ சீரியல் பாவம் கணேசன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணேன். அது பார்த்துட்டு தான் நிறைய கூப்பிட்டாங்க. அப்படியே இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே ஓகே ஓகே. ஸோ அது பார்த்துட்டு தான் கூப்பிட்டாங்க. அது பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு. அது அன்எக்ஸ்பெக்டட். அது ஒரே ஒரு எபிசோட் தான் பிளான் பண்ணது. நல்லா திடீர்னு மில்லியன் வியூஸ் போனோடனே அது சீரியஸா கன்வெர்ட் பண்ணி எடுத்து. நிஜமாவே அது கொடுத்த ஃபேம் தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சது வந்து ரொம்ப லக்கின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஒரு சின்ன ரோல், நெகட்டிவ் ரோல் அதிலெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து சன் டிவியில் நீ வந்து ஒரு லீடாக பண்ணுற. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாம் அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் நடிக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆசை வந்து ஒரு லீடாக பண்ணணும், அது பெரிய சேனலில் பண்ணணும் அப்படின்னு. ஃபைனலி அந்த ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. ஸோ சன் டிவியில் துளசின்ற சீரியலை வந்து பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஜேர்னி எப்படி இருக்குது? எனக்கு ஆக்சுவலாக முத்தலகு முடிஞ்சு எனக்கு ஒரு 8 to 10 months ப்ராஜெக்டே இல்லை எதுவுமே. எல்லா சேனல்லையும் வந்தது, ஜி, சன், விஜய் எல்லாத்துலேயுமே கேட்டாங்க. பட் நெகட்டிவ், அதாவது வில்லிக்கு கேட்டாங்க. எனக்கு நெகட்டிவ் ஷேட் பண்ணுறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை.
ஸோ அதனால சரி பண்ணால் ஹீரோயினாக பண்ணணும், இல்லை செகண்ட் லீடாக அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சன்னில் கிடைச்சோன்னே செம்ம ஹாப்பி நான். ஸோ அந்த ஜேர்னினா அது பார்த்தா அக்கா தங்கச்சி அந்த மாதிரி அந்த பாண்ட் மாதிரி தான். நல்லா போகுது, சூப்பராக போகுது. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா தான் போகுது அது. ஓகே, என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் அதில் ப்ளே பண்ணுறீங்க நீங்கள்? நான் வந்து என்னோட கேரக்டரையே தான் அதில் ப்ளே பண்ணுறேன். என்னன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், போல்டாக, எல்லாத்தையுமே யோசிச்சு பண்ணுறது, அந்த ரொம்ப பாசக்காரி அந்த மாதிரி ரோல் தான். ஸோ நான் இந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகணும் அப்படின்லாம் இல்லை, என்ன மாதிரி தான் இருக்காது. அதனால எனக்கு ஈஸியாக இருக்குது பண்ணுறதுக்கு. ஓகே, சூப்பர். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஒர்க் லைஃப் நீ வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு சப்போர்ட் இல்லாமல் நம்மளே எல்லா விஷயத்தையும் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிறப்போ அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி நம்மளுக்கு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு சம்யுக்தா செம்ம ஸ்ட்ராங்குடா அப்படின்னு சொன்னாலுமே நமக்கு உள்ளேருந்து பார்க்குறவங்களுக்கு வி நீட் யாராவது ஒருத்தங்க வந்து நம்மளை ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்றது வந்து உனக்கு மட்டும் இல்லை, அந்த இண்டிபெண்ட்டாக இருக்கிற நிறைய கேர்ள்ஸ்க்கு ஃபீல் பண்ணுற விஷயம். நீ அந்த மாதிரி ஏதாவது மொமெண்ட்ல ஃபீல் பண்ணியிருக்கியா? கண்டிப்பாக ஃபீல் பண்ணி. கண்டிப்பாக அது பண்ணாத நாளே கிடையாது. பட் எண்ட் ஆஃப் தி டே இப்போ பார்க்கும்போது யார் சப்போர்ட் இருக்கா அப்படின்ட்டு பார்க்கும்போது யாருமே கிடையாது. ஸோ நான் தான் எனக்கு ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும். ஸோ ஃப்ரம் டே 1லேருந்து இப்போ வரைக்குமே நான் சம்பாதிச்சாதான் எனக்கு சாப்பாடு. ஸோ அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது சில டைம் வந்துட்டு ஓகே என்ன நினச்சி நானே ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். ஓகே நம்ம யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல், பேரண்ட்ஸ் சப்போர்ட் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸு எதுவுமே, ஃபேமிலி எதுவுமே கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன் சில டைம். சில டைம் வந்துட்டு நமக்கே தெரியாமல் மூட் ஸ்விங்ஸ் ஆகும்ல, அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சோகத்தை ஷேர் பண்ண கூட யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. பட் அதான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த பேக் ஸ்டாப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது எல்லாருக்கும் நடக்கிறது தான். எனக்கு கொஞ்சம் பயங்கரமாக நடந்துருச்சு. ஓகே, ஸோ அதனால சரி ஓகே வேண்டாம், நம்ம மட்டும் டேக்கிள் பண்ணிக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம், என்ன நடக்க போகுது பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ பட் நம்ம என்னதான் நம்ம பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் அந்த ஒரு சப்போர்ட்டிவான பேரண்ட்ஸு, சப்போர்ட்டிவான பார்ட்னர், சப்போர்ட்டிவான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற சில பேர் பார்க்குறப்போ நம்மளே அறியாமல் நம்ம மனசில் ஒரு ஏக்கம் வரும். இப்போது எனக்கே யாராவது நல்லா ஹாப்பியான கப்பலாக இருக்காங்க, நம்மளுக்கு ஏன்டா இந்த மாதிரிலாம் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை நம்மளுக்கு வந்து அவங்கள பற்றி பொறாமப்படல, பட் ஏக்கமாக இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி ஏக்கம்லாம் வந்திருக்கா? கண்டிப்பாக எனக்கு அதான். இப்போ நான் எடுத்துக்கேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நடிக்கிற சீரியலே எடுத்துக்குவேன். அதில் வந்துட்டு அப்பா செல்லம், அப்பானா எனக்கு எல்லாமே, அக்கா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு. நான் ஒரே பொண்ணு தான், எனக்கு யாரும் சிப்ளிங்ஸ் இல்லை. ஸோ அப்பா தான் எல்லாமே அப்படின்ற போது அது கூட நமக்கு இருந்தாங்க, இப்போ சப்போர்ட்டாக இருக்காங்க தான், இல்லைன்னு சொல்லலை. பட் சம்டைம்ஸ் வந்து தனியாக லோன்லியாக ஃபீல் ஆகும்ல. ஸோ அந்த டைம்லாம் நான் யோசிச்சு பார்த்துருக்கேன், நமக்குன்னு யாருமே இல்லையே, இப்படி இருந்தால் நமக்கு இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே. எங்கள் அம்மா அப்பா டிவோர்ஸ்டில். ஸோ எனக்கு வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு ட்ராமா சின்ன வயசுலேருந்தே. அண்ட் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அம்மா சைடும் இருக்க முடியாமல், அப்பா சைடும் இருக்க முடியாமல், அவங்களோட டெசிஷனை தான் பார்க்குறாங்களே தவிர ஓகே நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது, அதுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குன்றத யாருமே யோசிக்கல. ஸோ பட் அப்பா ஆயிட்டாங்க, அம்மா ஆயிட்டாங்க, ஸோ நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. பட் எனக்குன்னு யோசிக்கும் போது யாருமே இல்லையே அப்படின்ட்டு தான் எனக்கு ஃபீல் ஆகும். அண்ட் அதான் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இருந்தாங்க. பட் அதான் அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு ஃபேவர் பண்ணி நம்ம இருந்தால் நம்ம நல்லவங்க. அவங்களுக்கு ஃபேவர் பண்ணாமல் அவங்க என்ன தப்பு பண்ணாலும் நம்ம அக்செப்ட் பண்ணலைன்னா, அவங்க என்ன தப்பு பண்ணாலும் நம்ம அக்செப்ட் பண்ணோம், என்ன பண்ணாலும் நம்ம வாய மூடி சைலண்டாக இருந்தால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா அது முடியாதுல்ல. நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது. ஸோ அவங்க என்ன பொய் சொன்னாலும் அதை நம்ம கண்டுக்காத மாதிரி இருக்கணும். இந்த மாதிரிலாம் எனக்கு செட் ஆகாது. அதனால வேணான்ட்டு நான் விலகி வந்துட்டேன். ஓகே, அதான் வேற ஏதாவது நல்ல குட் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கும்போது ஏக்கமாக தான் இருக்கும், ஐயோ நமக்கு இந்த மாதிரி அமையலையே அப்படின்னு சொல்லி. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அந்த 2 ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லா இருக்கும். ஓகே, இந்த கேர்ள்ஸ் வித் கேர்ள்ஸ்க்கு ஒரு மாதிரி கன்னிங்கான ஒரு கேரக்டர்ஸ் தான் எனக்கு அமைதா இல்ல எல்லாருக்கும் அப்படிதானா எனக்கு தெரியல. இல்ல அந்த சீட்ல உட்கார்ந்து என்கிட்ட பேசின ஒரு 4 பேர் எல்லாருமே இததான் சொல்றாங்க. சீரியஸா அதுதான் உண்மை. ஓகே, பாய்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ட்ரூவா இருக்காங்க. ஓகேயா, கேர்ள்ஸ் நான் எல்லா கேர்ள்ஸையும் சொல்ல, பட் மோஸ்ட் ஆஃப் தி கேர்ள்ஸ் அது வந்து ஒரு மாதிரி ஜெலசி இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஷிப்ல. கண்டிப்பா இந்த ஜெலசி இருக்கக்கூடாது. அவளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்குதா, சந்தோஷப்படுங்க. கிடைக்கலையா, சப்போர்ட் பண்ணுங்க. ரெண்டுமே கிடையாது.
நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு மனசுல நினைச்சிட்டு ஒன்றும் இல்லடி பார்த்துக்கலாம் விட்டுரு அப்படின்ட்டு நீ நேர்ல சொன்னா எனக்கு அது தெரியுது நீ நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அது ஏன் பண்ற நீ பிடிக்கலன்னு மூஞ்சுக்கு நேரம் சொல்லு நான் வந்து கவலையே பட மாட்டேன் அதுதான் அது யார்கிட்டயுமே இல்லை அது ஏன் அப்படி வெளிவேஷம் போடுறாங்கன்னு தெரியல ஆக்சுவலி நானும் கேள்விப்பட்ட வரைக்கும் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சூப்பரா இருக்கும் இந்த படம் சந்தோஷ் சுப்ரமணியம் இனிது படம் இந்த மாதிரி அந்த சித்தார்த்தோ ஸ்ருதி ஹாசன் நடிச்சிருப்பாங்களா அந்த மாதிரி இருக்கு ஆனா அந்த கேர்ள்ஸ் டு கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொலாடி சண்டை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி உண்மை ஒரு கேர்ள் டு கேர்ள்ல வந்து ஒரு ஜென்யூனான லாயலான ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது வந்து ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம் ஆனா அது கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க சூப்பர் லக்கி அவங்கள மாதிரி லக்கி யாருமே கிடையாது அந்த மாதிரி நான் அந்த விஷயத்துல லக்கி அந்த மாதிரி ஒரு 16 இயர்ஸ் 18 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இதெல்லாம் வந்து இருக்காங்க ஸோ அந்த விதத்துல ஏதோ கொஞ்சம் நான் லக்கியா செம்ம லக்கி தேங்க்யூ ஸோ இப்போ வந்து ஒரு மெச்சோர்டான சம்யுக்தாவா இருக்கேன் ஒரு 5 இயர்ஸ் 4 இயர்ஸ் பேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா இம்மெச்சூரிட்டியில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பேன் அதை நினச்சி கண்டிப்பாக ரிக்ரெட்டும் பண்ணியிருப்பேன் 100%. நீ நினச்சிருக்கியா நம்ம ஏன் இந்த விஷயத்த பண்ணணும் மேபி இந்த ரீசன்னால நம்ம இதை பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன் கண்டிப்பா நான் நிறைய தடவை இப்போ வரைக்குமே யோசிச்சிருக்கேன் என்னன்னா அதான் எல்லாருக்கும் தெரியும் மேரேஜ் அந்த டைம்ல வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல ரிவீல் பண்ணிட்டேன். ஆமா. ரிவீல் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறமா தான் அந்த சைட்லேருந்து அவங்களோட நிஜமான ஃபேஸ் வந்து வெளில வர ஆரம்பிச்சு. ஸோ நான் வந்துட்டு சரி ஓகேன்னு பொறுத்து போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மேரேஜ் வரைக்கும் வந்துருச்சு. எனக்கு பிடிக்காம தான் நான் மேரேஜ் பண்ணேன். என் மேரேஜ் ஃபோட்டோவில் நான் வந்து ஒரு ஃபோட்டோவில் கூட நான் சிரிச்சிருக்க மாட்டேன். ஓகே. ஃபோட்டோகிராஃபர்ஸ் கம்பல் பண்ணி எனக்கு ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. தயவு செஞ்சு சிரிங்க, ரொம்ப அப்ரப்டாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி சிரிச்சது தான் அந்த ஃபோட்டோ ஷூட்டில் இருக்கிற சிரிப்பு எல்லாமே. அங்கேருந்து எல்லாருக்குமே தெரியும் எனக்கு அந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மொமெண்ட் வந்து நான் கண்ணை மூடிட்டு ஓகே நம்ம லைஃப் காலி, லைஃப் போச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அப்படிதான் நான் இருந்தேன். நீ அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு அதுதான் சொல்கிறேன், எனக்கு வந்து சப்போர்ட் இல்லை. எங்கள் அப்பா கிட்ட நான் அந்த கல்யாணத்துக்கு 1 வீக் முன்னாடி நான் கதறேன், அழுது புலம்புறேன், எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சொல்றியம்மா எல்லாமே பண்ணியாச்சு, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சுன்னொடனே எதுவுமே பண்ண முடியல, என்னால் பேச முடியல. ஓகே ஃபைன் தான் நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணி அப்படி பண்ணிக்கிட்டேன். அந்த டைமில் எனக்கு வந்து ரிவீல் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி எனக்கு இல்லை. அப்போது ஓகே கால் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு அந்த யோசிக்கிற ஒரு விஷயம் எனக்கு வரல. யூ ஆர் 22 அப்போ. ஸோ இப்போ இருக்கிற மெச்சூரிட்டி என்ன, அதுதான் இன்ஸ்டாகிராமில் போட்டாச்சு, என்ன இப்போது டெலீட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு இப்போ நான் யோசிக்கிறேன். அந்த டைமில் எனக்கு அது பயம். ஏன்னா என்னோட இந்த ஃபீல்டு மொத்தமுமே எனக்கு வந்து அந்த இன்ஸ்டாகிராம் மூலயமா தான் எனக்கு ஃபேம் வந்ததே. ஸோ அதில் போட்டதுக்கப்புறம் நிறைய வியூஸ் லைக்ஸ் எல்லாம் பயங்கரமாக போச்சு. அது வந்து எனக்கு ஐயோ இப்போ கால் ஆஃப் பண்ணுன்னு சொன்னால் யாராவது நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்களோ, ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு பேசிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நான் பயந்து அந்த மாதிரி வேணான்னு சொல்லி விட்டுட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய ரிக்ரெட். நான் பயங்கரமா ரிக்ரெட் பண்ணேன், பெரிய மிஸ்டேக் அது. ஸோ அது இப்போ ரிக்ரெட் பண்றேன் நான். அப்போ யோசிச்சிருந்துருக்கலாம், இந்த மெச்சூரிட்டி அந்த டைம்ல இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்குமே ஏதாவது ஒரு ஃபேக்டர் காரணமா இருந்திருக்கும். ஒரு பயம்னு நீ சொல்ற, இல்லைன்னா உன்னோட ஏக்கம், அந்த லவ், நீ சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு யாரும் ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணலையே அப்படின்ற ஒரு இது, மேபி இவங்க கிட்ட அது கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் தான் உனக்கு வந்து அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு புஷ்ஷா இருந்திருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். நீ என்ன நினைக்கிறேன்? கண்டிப்பா அது அப்படி இருந்ததுனாலதான் இப்போ யார நம்புறதுன்னே தெரியல, தாசன் அந்த மாதிரி. ஏன்னா ஒரு இப்போ ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ், ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபேஸ். இப்போ நான் எதை நான் நம்புறது, எப்படி நான் ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியல அந்த டைம். சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மாத்திடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதனால நான் ஓகே ஃபைன்னு மேரேஜுக்கும் ஓகே சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு தாங்க முடியல. இது மேரேஜ் வரைக்கும் அதுவே ஒரு வேற லெவல் ஃபேஸ், மேரேஜுக்கு அப்புறம் இன்னும் பயங்கரமா இருந்தது. ஸோ அதனால ஆனா அந்த ஏஜ்ல தான் 22ல தான் மேரேஜுக்கு நான் அக்செப்ட் பண்ணேன், தலையெழுத்தேன்னு நினைச்சிட்டு. ஆனா அதே ஏஜ்ல தான் இது வேண்டாம், இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு வெளியும் வந்தது. இது கல்யாணத்துக்கு முன்னாடி ஏன் அதை யோசிக்கல அப்படின்னு நான் யோசிச்சேன். ஓகே, ஏன் அந்த இப்போ இருக்கிற மெச்சூரிட்டிக்கு நான் இப்படி பேசுறேன்ல, அந்த ஏஜ்ல தான் நான் வெளில வந்ததே. ஸோ அப்பயும் அது இருந்திருக்கு எனக்குள்ள, அது ஏன் முன்னாடி இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. 1 month தான்
1 மந்த்லயே வெளில வந்துட்டேன். ம். ஸோ அந்த 1 மந்த்ல ஏன் யோசிக்கல நான் அப்படின்னு ரிக்ரெட் பண்ணிருக்கேன். ரிக்ரெட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ஒரு பர்சனல் லைஃப் வந்து நம்ம பர்சனலாக எடுக்கிறத தாண்டி அது சோஷியல் மீடியாவில் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் யூடியூப் சேனல்ஸ்லேருந்து அவங்க இப்படி இவங்க அப்படி இவங்க இப்படி பண்ணாங்க அவங்க அப்படி பண்ணாங்க இந்த ஆடியோ நோட் அந்த ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் அந்த ஒரு 1.5 months 2 months வந்து நீ பயங்கர ட்ராமா அனுபவிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் நான். பிகாஸ் நானே யோசிப்பேன் என்னடா எல்லா சேனல்லையும் போட்டு ஒரு சேனல்ல கூப்பிட்டு உனக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க அதே சேனல்ல என்ன வந்து டிஃபேம் பண்ணாங்க. அதை நான் போஸ்டாவே போட்டேன். அவங்க தான் எனக்கு இது கொடுத்தாங்க, அவார்ட் கொடுத்தாங்க. அந்த அவார்டை புடிச்சிட்டு போட்டோ எடுத்தேன். அந்த போட்டோவை போஸ்ட் பண்ணி இந்த அவார்டை நான் ரிசீவ் பண்ணது உங்ககிட்ட தான், நீங்க இவ்வளோ தப்பா என்ன பேசுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு சைட் ஆஃப் ஸ்டோரி மட்டுமே நீங்க கேட்டுட்டு நீங்க உங்க டிசிஷனை எடுத்து நீங்க போட்டுட்டீங்க. அது இன்னொரு சைட் ஆஃப் பர்சன் அந்த ஸ்டோரிக்கு உங்களுக்கு அது எதுவுமே தெரியாது. இன்னொரு சைட் ஆஃப் ஸ்டோரி வந்து உங்களுக்கு சுத்தமா எதுவுமே தெரியாது. தெரியாம நீங்க கேவலம் ஒரு வியூஸ்க்காக தான் நீ பண்றீங்க, பண்ணிட்டு போங்க. இப்போ என் லைஃபை பணயமா வச்சு உங்களுக்கு வியூஸ் ஏறுது, ஓகேயா, ஓகே ஃபைன். நீங்க அப்படிதான் பொழைக்கணும், கேவலமா பொழைக்கணும்னா பொழைச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் வந்து ஃபீல் பண்ணது, நீ பண்ணியிருக்க கூடாதுன்னு நான் நினைச்ச விஷயம் வந்து, நீ ஒரு யூடியூப் சேனல்ல அம்மா அப்பா வச்சு இன்டர்வியூ கொடுத்தது. அதுதான் அது வந்து நான் நினைச்சேன் ஏன் சாம் போய் இந்த இன்டர்வியூ கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். என்ன ஃபோர்ஸ் பண்ணி அவ்வளோ ப்ரெஷர் எனக்கு வந்து அந்த டைம்ல அதுதான் சொல்றேன். இந்த இப்படி யோசிக்கிறதா அப்படி யோசிக்கிறதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்றாங்க, நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு வந்து உங்க சைடு நியாயம் கிடைச்ச மாதிரி ஆகும் அப்படி இப்படின்னும் போது எனக்கு யோசிக்க தெரியல. ஓகே ஃபைன், நீங்க அது ஒரு சேனல்ல மட்டும் தானே கேக்குறாங்க, சரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததுதான். ஓகே. அதுவுமே எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, ஏன் இந்த சொசைட்டி வந்து இந்த பீப்புள் வந்து ஏன் இவ்வளோ ஒரு மோசமான மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னே எனக்கு தெரியல. ஒரு பொண்ணு எனக்கு நல்லா தெரியும், அந்த விஷயம் நடந்த விஷயத்த நான் சொன்னால் எனக்கு அது அசிங்கம் தான், ஓகேயா, எனக்கு அது அசிங்கம் தான். இதுக்கப்புறம் யோசிப்பாங்க தான், இந்த பொண்ணு ஐயோ என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிலாம் யோசிப்பாங்க, நெகட்டிவாக பேசுவாங்க. இது எல்லாமே எனக்கு தெரியும் தான். தெரிஞ்சுமே நான் சொல்கிறேன்னா நான் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தால் நான் சொல்லியிருப்பேன். எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. இது வந்து எனக்கு பேக் ஃபயர் ஆகும்னு நான் யோசிக்கல. பட் இது ஒரு அசிங்கத்தையும் தாண்டி ஒரு பொண்ணு இதை சொல்றானா பொய்யா சொல்லுவா? இது பொய் சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. எனக்கு தான் அசிங்கம்னு அது எனக்கு நல்லா தெரியும் சொன்னா. அப்படியே நான் சொல்றேன். சொன்னதுக்கு வந்து அது ஒரு டேக்லைன் வச்சு அதை அப்படியே கிரியேட் பண்ணி இப்போ வரைக்குமே அந்த கமெண்ட் வரும் எனக்கு. இந்த அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வரும். அந்த சொல்ல தேவையில்லை, அது ரொம்ப மோசமா வரும். நான் கேட்குறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களா, உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா நீங்கள் இப்படி தான் கமெண்ட் பண்ணுவீங்களா, இல்லை மூஞ்சிக்கு நேராக போய் எப்படி சொல்லுவீங்களா? கண்டிப்பாக. அதை ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க? ஒரு பொண்ணோட லைஃப் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாகிடுச்சா? அந்த பொண்ணை இப்போ அசிங்கப்படுத்தி உங்களுக்கு 1 லட்சம் இல்லை 1 கோடி கிடைச்சிருச்சா? எதுவுமே கிடைக்கல. ஏன் அப்புறம் ஏன் ஒரு ஹார்ட்டை ஏன் நீங்கள் இவ்வளோ ஹர்ட் பண்ணுறீங்க? அது உங்களுக்கு பிடிக்கலையா, ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணிட்டு போங்க. அது ஏன் இவ்வளோ அசிங்கப்படுத்தணுமா உங்களுக்கு அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். அந்த வீடியோ கீழே வந்து நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. அது இயர்ஸ், பட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. என்ன கமெண்ட்னா, சில பேர் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஒரு பொண்ணு வெளியில சொல்றத அந்த பொண்ணு அனுபவிக்காம சொல்ல மாட்டாங்க. இஃப் இன் கேஸ் சொல்லலைன்னா சொல்லி அந்த பொண்ணு ஏதாவது ராங் டிசிஷன் எடுத்தானா இந்த பொண்ணு சொல்லி இருக்கலாமே அப்படின்னு பண்ணாலும் ஒரு பொண்ணை தான் ப்ளேம் பண்றீங்கன்னா என்ன சொசைட்டில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? ஒரு பொண்ணு என்ன பண்ணாலுமே தப்புனா நாங்க இப்படிதான் வாழ்றது, அப்படிதான் இருந்துச்சு. சரிடா, ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் நீ இன்டர்வியூஸ் பெருசா கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதோட நான் டிசிஷன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அப்புறம் லைனா எல்லா இருக்கிற என்னென்ன சேனல்லாம் இருக்கோ எல்லா சேனல்ல இருந்துமே எனக்கு வந்தது இன்டர்வியூ வந்தது, கொடுங்கன்னு சொல்லிட்டு. நான் அவங்க அப்படியே சொன்னேன், அதுக்கு அப்படியே ரிப்ளை பண்ணேன், நீங்க தான் என்ன டிஃபேம் பண்ணீங்க, எந்த மூஞ்ச வச்சுட்டு என்கிட்ட வந்து இப்போ இன்டர்வியூ கேக்குறீங்க, கேவலம் ஒரு வியூஸ்க்காக தானே என்கிட்ட வரீங்க, நான் தரமாட்டேன் இனிமே. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்துல எவ்வளவு கேவலமா நீங்க என்ன போர்ட்ரே பண்ணணுமோ பண்ணி வியூஸ் சம்பாதிச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் நான் கொடுக்க போறது கிடையாது அப்படின்னே நான் சொல்லிட்டேன் அவங்க கிட்ட. ஸ்ட்ரைட்டாவே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எந்த இதுவும் வரல, எந்த சேனல்லுமே நீ இது லைக் இன்டர்வியூஸே கொடுக்கலன்னு நான் கொடுக்கல. அதுக்கப்புறம் இப்பதான் வந்து கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். அதுதான் ஆக்சுவலி இட்ஸ் பீன் இயர்ஸ் நான் வந்து இன்டர்வியூ கொடுத்து, இதுதான் ரொம்ப ஆஃப்டர் லாங் டைம் இப்பதான் கொடுக்குறேன். ஓகே. ஆக்சுவலி அந்த சிச்சுவேஷன் வந்து உனக்கு மென்டலி ஒரு ட்ராமடைசிங்கான ஒரு சிச்சுவேஷனா இருந்திருக்கும். பிகாஸ் பர்சனல் லைஃப் இப்படி அடி வாங்கிடுச்சு, ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் பேர் இந்த மாதிரி டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ மென்டலி ஒரு ட்ராமடைசிங்கா இருந்திருக்கும். அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ண? ஹூ வாஸ் a person behind you? இல்ல பாத்துக்கலாம் யாருமே கிடையாது. நான் தனியா இருந்தேன், தனியா
நான் ஒத்துக்கிறேன். எனக்கு சூசைடல் தாட்ஸ்லாம் வந்தது தான். நான் வந்து இல்லைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இப்படியும் ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு இருக்குது. வேண்டாம், இதுக்கப்புறம் நம்ம இருக்க தேவையில்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு இருந்தது. இன்னொன்று அதை விட ஸ்ட்ராங்காக என்ன இருந்ததுன்னா, இப்படி பேசுகிறவங்க நாளைக்கு என்ன நல்லா பேசுவாங்க, பேச வைக்கணும். அண்ட் என்னை வந்து இந்த மாதிரி பேடாக பண்ணிட்டு போனவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணணும். இந்த பொண்ணை மிஸ் பண்ணிட்டோமே, அண்ட் இந்த மாதிரி நம்ம பேசிட்டோமே இந்த பொண்ணு அப்படின்ட்டு கண்டிப்பாக அவங்கள ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்கு நான் நல்லா இவங்க முன்னாடிலாம் நல்லா வாழ்ந்து காட்டணும். ஸோ எனக்கு இந்த தாட்டை விட இந்த தாட் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சுது. ஸோ அதனால தான் நான் சர்வை பண்ணேன். இல்லைன்னா கஷ்டம். நான் எப்படி இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியல அந்த டைம். ஆனால் யாருமே இல்லை, ஒரு கால் பண்ணி அழுறதுக்கு கூட யாருமே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அந்த அந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து வெளில வரதுக்கே எனக்கு ரொம்ப மந்த்ஸ் எடுத்தது. ரொம்ப மந்த்ஸ் எடுத்து நானே ஓகே 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 சாம், ஒன்றும் இல்லை சாம், ஒன்றும் இல்லடி மாறிடும், எல்லாம் சரியாயிடும் அப்படி தான் எனக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி நானே தான் எனக்கு இருந்தேன், வேறு யாருமே கிடையாது. ஸோ நானே தான் என்னை சப்போர்ட் பண்ணி ஓகே ஓகே ஓகேன்ட்டு வந்துச்சு. அண்ட் ஆல்சோ இப்போது ஒரு ஜேர்னின்னு எடுத்துக்கிட்டாலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருக்கும். நீ தனியாக தான் இருந்து எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் தாண்டி ஒர்க் இல்லாமல் இருந்திருக்கேன் அந்த டைமில். அது வந்து இல்லை, நிம்மதி காசு இந்த 2 விஷயம் இல்லைன்னா மனுஷனை வந்து ஒரு மாதிரி மாற்றிடும் பயங்கரமாக. அது எப்படி? ஆக்சுவலாக எனக்கு அதான் முத்தலகு முடிஞ்சு எனக்கு சுத்தமாக ப்ராஜெக்ட்ஸ் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டைமில் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க எனக்கு. அவங்களுக்கு ப்ராஜெக்ட் இருந்தது, எனக்கு தான் இல்லை. அவங்க ஒரு புது சீரியலில் கமிட் ஆகிட்டாங்க, பட் எனக்கு தான் இல்லை. நான் ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த பர்சனல் பிரச்சனைலாம் இருக்குல்ல, அது கூட நம்ம எதாவது டைவெர்ட் பண்ணிடலாம். அந்த ஃபினான்ஷியலாக பிரச்சனை வந்தால் மட்டும் எனக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது. நான் எதில் டைவெர்ட் பண்ணலாம்னு நினச்சா கூட என்னால் முடியாது. எனக்கு இருக்கிறதுலே ஃபார்மோஸ்ட் பயங்கரமாக என்ன சொல்கிறது கஷ்டமாக யோசிக்கிற ஒரு விஷயம் வந்து ஃபினான்ஷியலாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ அதை டேக்கிள் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ஒரு 8 அதான் முத்தலுக்கு முடிஞ்சு ஒரு 8 to 10 months கிட்டே எனக்கு இல்லை. வர இது ப்ரொமோஷன்ஸு, ஆட்ஸு இந்த மாதிரி பண்ணி யூடியூப் இருந்தது. ஸோ இதெல்லாம் பண்ணி தான் ஒரு அளவுக்கு நான் சர்வை பண்ணேன். ஸோ அந்த டைமில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. சில பேர் சொன்னாங்க வந்து நீ நினச்சின்னா உன் லைஃபே மாறிடும், நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணினா உன் லைஃபே மாறிடும் அப்படி இப்படின்னாங்க. நீங்கள் பண்ணிக்கோங்க, எனக்கு வேண்டாம் அதெல்லாம். நான் எப்படி இருக்கணும் நான் அப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இருந்தேன். ஆனால் செம்ம கஷ்டப்பட்டேன். கடிச்சிட்டு இருந்தேன். ஓகே ஓகே மாறிடும் ஓகே சாம், விட்டுறாத ஹோப்பை விட்டுறாத அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நல்ல ப்ராஜெக்ட் சன் டிவியில் கிடச்சிது எனக்கு. பட் அது வரைக்குமே போராட்டமாக தான் இருந்தது, செம்மையாக ஸ்ட்ரகிள் ஆச்சு. அதுதான். இப்போ நீ சொன்னனால எனக்கு இந்த விஷயம் என்ன வருது, பீயிங் இன் இண்டஸ்ட்ரி இந்த நெகட்டிவ் சைடு வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலி நெகட்டிவ் சைடு நிறைய பேருக்கு தெரியும். உண்மையை சொல்லணும்னா மீடியா அதை பற்றி பேசுறாங்க. மீடியான்னு எடுத்துட்டா மீடியா இல்லைங்க அதெல்லாம் மாதிரிங்க அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கறது, மெசேஜில் இன்டைரக்டாக பேசுறது, இந்த மாதிரி. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனே என் கேரக்டர் பற்றி தெரியும். நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, நான் எதனா பேசி விட்டுருவேன், கத்தி விட்டுருவேன், அடிச்சிடுவேன்னு கூட தெரியும். நம்மகிட்டே வந்து இன்டைரக்டா அதை பற்றிலாம் பேசுறாங்க, எப்படி வந்து பேசுறாங்க பண்றாங்க அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இது அப்ரோச்சஸ்லாம் உனக்கு நிறைய வந்திருக்கு. எனக்கு இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 4 மூவிஸ்க்கு ஆஃபர் வந்தது. 4மே அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அது வந்து எப்படி கேட்குறாங்கன்னா, ஒரு தடவை 3 தடவை வந்து நான் அட்டன் பண்ணேன், இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். இன்னொரு தடவை எங்கள் அம்மாவுக்கு கால் வந்தது. கால் வந்து இந்த மாதிரி இந்த ப்ரொடக்ஷன்லேருந்து பேசுகிறோம், நல்ல பெரிய ப்ரொடக்ஷன், அது ஆக்சுவலி நல்ல படம். அதுக்கு வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசி ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டாங்க, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் சொல்கிறாங்க, ஓகே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் நெக்ஸ்ட் டேவே ஷூட் போயிடலாம் அப்படின்றாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஆக்சுவலி புரியல. ஓகே, எப்போனா இது ஒரு 4 years பேக்குன்னு வச்சுக்கோங்க. எங்கள் அம்மாவுக்கு புரியலையா அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்ற மாதிரி சுத்தமாக புரியல. அப்புறமா அதை கேட்டிருக்காங்க, அவங்க வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அம்மா கிட்ட சொன்னோடனே சாரிங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. வந்து என்கிட்ட சொன்னோடனே செம்ம ஷாக் எனக்கு. ஒரு பொண்ணுக்கிட்ட நீ வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட நீ பேசுறீன்னா அது வேற, ஒரு அம்மா கிட்ட நீ வந்து அது வந்து மேண்டேட்ரி அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. என்னடா அது அப்படின்ட்டு ஆயிடுச்சு எனக்கு ஷாக்கு, செம்ம ஷாக்கு. சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி விடுமி அதெல்லாம் பிரச்சனை இல்லை,
நம்ம கரெக்டாக இருந்தால் ஓகே தான், அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து எப்பயுமே கூடவே வருவாங்க. முத்தழகு வரைக்குமே, முத்தழகு பண்ற வரைக்குமே எல்லா ஷூட்லயும் அம்மா கூடவே வருவாங்க. அவங்களுக்கு பயம் இல்லை. இப்போ நம்ம எதானா நம்ம எஸ் சொன்னாதான் எஸ், இல்லைன்னா அது நடக்க போகிறது கிடையாது. கண்டிப்பா. பட் அவங்க சைடில் பேரண்ட் சைடில் ஒரு பயம் இருக்கும்ல, அதனால டெய்லி வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சோடனே ஓகே ஃபைன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ வந்து தப்பாக பேசுகிறாங்கல்ல, அது வந்து கஷ்டமாக தான் இருக்கும். நான் யோசிப்பேன், அப்படிலாம் நான் பண்ணியிருந்தா, அதுக்கெலாம் நான் ஓகே சொல்லியிருந்தா இன்னைக்கு நான் லட்சத்தில், இன்னைக்கெலாம் கோடிக்கணக்கில் நான் வீடு வாங்கிட்டு செட்டில் ஆகிருப்பேன்டா. டெய்லி நான் கஷ்டப்படுறேனேடா. அப்படிதான் இருக்கு. ஏன் இப்படி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு. எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இந்த பிரச்சனை இருக்கு. கண்டிப்பா. மீடியா ஃபீல்டுன்றது உங்களுக்கு கேமராவால் வெளில அது தெரியுது, மற்ற ஃபீல்ட்ல தெரியாது. ஐடிலாம் நீங்க ஐடிலாம் என்ன, ஐடிலாம் நீங்க எனக்கே லைஃப் ஸ்டோரிஸ் நிறைய தெரியும். அதான் சொல்றேன், அது இல்லாத ஒரு பிளாட்ஃபார்மே கிடையாது. இத வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்றாங்க. இது வந்து அப்படிதான் இப்படிதான் சொல்லி அதை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. ஓகே மீடியா ஃபீல்டா ஒரு மாதிரி அசிங்கமா பாக்குறது, அது ஏன் பண்றீங்க? எல்லா இடத்துலயும் அது இருக்கதான் செய்யுது. நம்ம கரெக்டா இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி டே உங்களோட ஒப்பீனியன் இல்லாம எதுவுமே இங்க நடக்க போறது கிடையாது. நீங்க கரெக்டா இருங்க, அவ்வளவுதான். எல்லாருமே கேர்ஃபுல்லா இருங்க, அவ்வளவுதான். அண்ட் ஆல்சோ இந்த மேரேஜ்னு எடுத்துக்கிட்டாலே, நீ லவ்னு விழுந்திருந்தாலே நீ வந்து நினச்சிருப்ப லைக் நம்ம லைஃப் வந்து இப்படி இருக்க போகுது, ரொம்ப நல்லா இருக்க போகுது, நம்ம ரைட் டிசிஷன் எடுத்திருக்கோம், we are going to settle as a family அப்படின்ற ஒரு ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து இருந்திருக்கும். ஒரு ட்ரஸ்ட், ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். அது வந்து இல்லை, திஸ் லைஃப் இஸ் நாட் ஃபார் யூ அப்படின்னு இருக்கிறப்போ அந்த இடத்துல ஒரு ஏமாற்றம் வந்திருக்கும். அதை நினச்சி எப்படி, அது நினச்சின்றதை தாண்டி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது எப்படி இருந்தது? ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். பட் நீ ஒரு லைஃப் இமேஜின் பண்ணியிருப்ப, அது அங்கே நடக்கலன்னு இருந்தப்போ அது எப்படி இருந்தது? எனக்கு என்னன்னா, ஆல்ரெடி எனக்கு வந்து பாஸ்ட் ட்ராமாஸ் இருக்குது அம்மா அப்பா டிவோர்ஸில். ஸோ அதனால் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் யோசித்து டெசிஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தது. ஆனால் நம்ம தான் என்ன சொல்கிறது, லவ்ன்ற ஒரு விஷயத்தில் லவ்ன்ற ஒரு விஷயம் வந்தாலே நம்ம வந்து வீக் ஆகிடுறோம். பொண்ணுங்க, மெயினாக பொண்ணுங்க ரொம்ப வீக் ஆகிடுறோம். ஸோ அவங்க ஒரு ஃபேஸை காட்டும் போது ஓகே அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஓகே இவங்க நம்ம நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம். அதுக்கப்புறமா அது இல்லைன்ற போது பயங்கரமாக பிரேக் ஆனேன். நான் நம்பினேனே, ஏன்னா அம்மா அப்பா இப்படி ஆயிடுச்சு. ஸோ நம்மளாவது நம்ம கரெக்டாக லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். ஆனால் அங்கே நடக்கலைன்னும் போது நான் அம்மா அப்பா மாதிரி தான் நம்மளும் ஆயிட்டோம்ல ஷோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு கரெக்டாக டெசிஷன் எடுக்க தெரியலையா, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஓகே ஃபைன், வேண்டாம், நமக்கு எதுவுமே வேணாம், நம்ம தனியாகவே இருந்துக்கலாம். நம்ம தனியாக இருக்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ தனியாகவே இருந்துக்கலாம். இன்னொரு விஷயத்தில் ஏமாறுறதுக்கு நம்ம அந்த சக்தி இல்லை எனக்கு தாங்குறதுக்கு. ஓகே ஃபைன் போதும் அப்படின்ட்டு ஆயிடுச்சு. வேண்டாம், தனியாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. will you trust someone again? அந்த ட்ரஸ்டிங் வரும்னு நினைக்கிறியா ஒரு பர்சன் மேலே? இதுக்கு மேபி வரலாம், வராமையும் போகலாம். வரலாம், இப்போ கூட இருக்காங்க, இப்போ கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாம் ஓகே. இப்போ கூட மேரேஜ் பற்றி பேசுகிறாங்க. ஆனாலுமே எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபியர் இருக்கு, சரியா வருமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் யோசிக்கிறேன், ஓகே எனக்கு எல்லாம் ஆசைலாம் இருக்கு, கல்யாணம் பண்ணணும், நமக்குன்னு ஒருத்தவங்க இருக்கணும், எல்லா ஆசையும் இருக்கு. ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அவங்கள நம்புறதுக்கு. அப்படியே நம்பினாலும் நம்பினதுக்கு அப்புறம் ஒரு பயம் வரும்ல, ஐயோ இது மாறிடுமோ, அதுவும் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு வருஷக்கணக்காக நல்லா அவங்கள அனலைஸ் பண்ணி அவங்க செட் ஆவாங்களா மாட்டாங்க அப்படி தான் டிசிஷன். இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் வந்து பொய் ஆக்சுவலி பொய். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லாம் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. எப்படி ஒருத்தன் பார்த்தோன்னே எப்படி ஒரு லவ் வருது, அது கண்டிப்பாக செட் ஆகாது எனக்கு தெரிஞ்சு. இது நிறைய பேருக்கு வந்து என்ன இவ இப்படி பேசுகிறா அப்படி தான் இருக்கும், ஆனால் நிஜமாவே செட் ஆகாது. நீ பார்த்து என்ன பார்க்குறத வச்சு நம்ம என்ன லைஃப் வாழ முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்கள பற்றி புரிஞ்சு அனலைஸ் பண்ணி அவங்க கேரக்டரும் நம்ம கேரக்டரும் ஒத்து போதா, இது எல்லாமே யோசிக்கணும் நம்ம ஒரு லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது. ஸோ அதுதான் எனக்கு தெரியல. ஸோ பீயிங் லவுட் அப்படின்னா உன்னோட சைடில் பீயிங் லவுட்னா என்ன சொல்லுவேன்? ரெஸ்பெக்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஒரு பொண்ணை நீங்கள் மதிச்சிங்கன்னா தான் அந்த பொண்ணை நீங்கள் லவ் பண்ண முடியும். அந்த பொண்ணு ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, ரெஸ்பெக்ட்னா நிறைய பேர் என்ன இப்படி பண்ணிட்டு ஐயோ வாங்க மேடம் போங்க மேடம், அந்த ரெஸ்பெக்ட் கிடையாது.
வேல்யூ பண்றது, ஒரு பர்சனை வேல்யூ பண்ணாதான் லவ்ன்ற ஒரு விஷயமே வரும் ஒரு பொண்ணுக்கு உங்க மேல. ஒரு இப்போ உனக்கே ஒருத்தர் வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசினா தானே மரியாதை வரும் உனக்கு, அவர் மேல பிடிக்கும் அந்த பர்சனை. அதுதான் ரெஸ்பெக்ட் தான் எனக்கு எல்லாமே. அவங்க வந்து உங்களை வேல்யூ பண்ணி பேச ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ஒரு அஃபெக்ஷனேட்டாக அந்த ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ நான் அதான் ரெஸ்பெக்ட் இருந்தால் எல்லாமே வரும், எஃபர்ட்டு எல்லாமே வந்துடும். ஓகே. ஸோ ரெஸ்பெக்ட் தான் பீயிங் லவ்ட் அப்படின்றது. ஸோ உனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குல்ல, என்னோட லைஃப் வந்து இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஒரு பார்ட்னர், இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி, இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு உனக்குன்னு இருக்கிற அந்த ட்ரீம் லைஃப் பற்றி சொல்லு. எனக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணிக்குவோம், மேபி அது நடந்தா என்கிட்ட வந்து சொல்லு. ஓகே. ஏன்னா என்னை புரிஞ்சுட்டு என்ன சொல்கிறேன், எஃபர்ட்ஸ் போட்டு என்னை மதிச்சு அண்ட் இது வந்து நான் சொன்னால் நிறைய பேர் எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து மேரேஜில் நம்பிக்கை இல்லை ஆக்சுவலி. உனக்குன்னு இல்லை, இந்த மாதிரி ஜென்ரேஷன் எந்த பெண்களுக்குமே இல்லைங்க இல்லை. அப்படி இருக்கும் போது அந்த ஒரு ட்ரீம்னு இப்போதைக்கு எனக்கு யோசிக்கிறது வந்து, எனக்கு இப்போது கரியரில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் கரியரில் ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு நான் போகணும். அண்ட் ஃபினான்ஸ் வைஸ் நான் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். அண்ட் எங்கள் அப்பா அம்மா எல்லாரையும் நான் வந்து அங்கேருந்து வரலனாலும் நம்ம கொடுக்குறது நம்ம கடமைல்ல, ஸோ கொடுத்துட்டே இருக்கணும். அவ்வளோதான். அதில் போகிற போக்கில் ஒரு லைஃப் பார்ட்னர் வந்து நல்லா அமைஞ்சாங்கன்னா, ட்ரஸ்ட் வர்த்தியாக நல்லா பார்த்துக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா ஃபைன், அது ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்டாக ஆகிடும் எனக்கு. அதுதான். அந்த மாதிரி ஒரு ஹீலிங் ஸ்டேஜில் இருக்கிற கேர்ள்ஸு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஹீலிங் ஸ்டேஜில் ஒரு பிரேக் ஆகி ஹீலிங் ஸ்டேஜில் இருக்கிற நிறைய பேருக்கு சம்டைம்ஸ் யாராவது ஒருத்தங்க ஒரு எஃபோர்ட் கொடுத்து, ஒரு சின்ன எஃபோர்ட் கொடுத்து பார்த்தா கூட நம்ம மனசு வந்து சொல்லி மேபி இந்த பர்சன் தான் அந்த பர்சனாக இருப்பாங்களோ அப்படி சொல்லி தோணும். அப்புறம் கொஞ்ச நேரம் இல்லை அப்படின்னு மேபி இந்த பர்சன் தான் அந்த பர்சனாக இருப்பாங்களோ, அந்த ஒரு சர்ச்சிங் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு ஏக்கம், லைக் அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு அவங்க நம்மளுக்காக இருக்க மாட்டாங்களா நம்மளோட லைஃப்பை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு அது எனக்கு அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் எனக்கு வந்து நான் கிவ் அப் பண்ணிட்டேன். நான் ஆக்சுவலி நான் சர்ச்சிங் ப்ராசஸில் இல்லை, இப்போ வரைக்குமே அப்படி இல்லை. ஏன்னா அது அமையுன்றதே நான் நம்பலை. ஓகே. ஸோ அதுக்கு என் மைண்ட் செட்டு நான் வந்து இது பண்ணிக்கிட்டேன், ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வரீங்களா பேசுறீங்களா போங்க, இந்த லவ்ன்ற கான்செப்டே எடுத்துட்டு வந்தீங்க. அதையும் மீறி எனக்கு அந்த ஃபீல் வந்ததுன்னா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம், நம்ம அந்த ஹீலிங் ஸ்டேஜில் இருக்கும்போது ஜென்யூனாவே ஒருத்தங்க வந்து அப்ரோச் பண்ணா கூட நம்ம நம்ப மாட்டோம். பயம் இருந்துகிட்டே இருக்கும், உண்மையா தான் பேசுறாங்க, மேபி ஒரு 6 மாசம் கழிச்சு வேற மாதிரி ஆயிடுவாங்களோ. ஆக்சுவலி நான் அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கேன்னு கூட சொல்லலாம். இருக்காங்க, நான் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, ஒரு 2-3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனாலுமே எனக்கு பயமா இருக்கு. அதனால நான் ஃப்ரெண்ட்லியா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஃபைன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னோட பாஸ்ட் ட்ராமாஸ்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால அவங்க வந்து ஃப்ரெண்ட்லியா இருங்க அப்படின்னு சொன்னேன்னா அவங்களும் புரிஞ்சுட்டு ஃப்ரெண்ட்லியா தான் இருக்காங்க. ஓகே. அது கூட நான் ரொம்ப பழகிட்டா தப்பாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ என்ன அப்படின்ற மாதிரி தான் நான் பேசுறேன். ஓகே. அவ்வளவுதான், ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே. அந்த ஒரு ஜோன்ல இருந்து அடுத்த ஒரு இது போறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு நான் அடாப்ட் பண்ணிக்கல என்ன நான். ஓகே. அதனால அது வந்து ஒரு வாட்டி காயம் பட்டது அப்படியே இருக்கு அப்படின்ற மாதிரி. ஓகே சூப்பர். உனக்கு வந்து ஒரு சின்ன ராபிட் ஃபயர் क्वेश्चन மட்டும் இருக்கு. சோ அதுக்கு வந்து நீங்க டக்டக்கா வரவே வராது, டக்டக்குன்னு இல்ல மெதுவா யோசிச்சு கூட சொல்லு. ஓகேவா? ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ சண்டேனா உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது எப்படி இருக்கும்? செம்மையா தூங்கணும். என் பூனை இருக்கு, என் குழந்தை இருக்கு, அதை கட்டி பிடிச்சுன்னு நான் தூங்கிடுவேன். ஓகே. அதுதான் எனக்கு வந்து அதான் தூக்கம் தான் எனக்கு ஆக்சுவலி ஒரு லைஃப்லேருந்து ஒரு எஸ்கேப்னு நான் அப்படிதான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ ஓகே இன்னைக்கு நம்ம தூங்கிட்டோமா, இந்த டேவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அதுதான் என்னோட ஸ்ட்ரெஸ். என் குழந்தை அது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. இப்போதைக்கு எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் நான் இப்போ வந்து ஸ்டேபிளாக ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன், நான் கொஞ்சமாவது நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன்னா அது காரணம் அவள் தான், பூனைக்குட்டி. ஓகே. ஹூ வாஸ் த லாஸ்ட் பர்சன் ஹூ மேட் யூ க்ரை? அப்பா. அப்பா என்ன ரீசனுக்காக? ஃபைட்டு, சண்டை தான், என்னை புரிஞ்சுக்கல. ஸோ அதனால. சரி, நீ அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு ஆப்? இன்ஸ்டாகிராம் ஃபுல் டைம். ஸ்பாட்டிஃபை, இன்ஸ்டாகிராம். ஓகே. ஸோ உன்னோட லைஃப்பை வந்து ஒரு மூவி கூட ரிலேட் பண்ணலான்னா எந்த மூவி கூட ரிலேட் பண்ணுவ? தியா. தியா, ஓ அந்த படம். ஓகே. ஏன்?
எனக்கு தெரியல ஆக்சுவலி வந்து என்னன்னா அந்த படம் நான் பார்த்துருக்கேன். பார்த்திருக்கேன். பார்த்தனால தான் கேட்குறேன். அது என்னன்னா அந்த பொண்ணுக்கு கஷ்டம் ஃபர்ஸ்ட்லேருந்து கஷ்டம் இருக்கும். ஒரு ஒரு மாதிரி என்ன சொல்றது, எக்ஸைட் ஆவா நம்ம லைஃப் நல்லா ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கடவுள் ஆப்பு வச்சு அப்போ விட்டுருவாரு. ஆப்பு வச்சு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரஸ்ட் பண்ணுவா. அதுவுமே ஃபெயிலியர்ல தான் போகும். ஸோ ஒரு பொண்ணு அவ லைஃப்ல எவ்வளோதான் நம்பி ஏமாறுவா, கஷ்டப்படுவா அப்படின்றது தான் அந்த ஸ்டோரி. ஸோ அதை நான் அடிக்கடி இப்போ நான் சோகமா இருந்தேன்னா, நிறைய பேர் வந்து சோகமா இருந்தாங்கன்னா, ஓகே பிரேக் எடுத்து ஒரு நல்ல மூவி பார்த்தா அது ஒரு ஹாப்பி ஃபீலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் டைவர்ட் பண்ணுறதுக்காக பார்ப்பாங்க. எனக்கு என்ன காரணம் தெரியல, நான் சோகமா இருந்தேன்னா அந்த படம் பார்த்து இன்னும் நான் சோகமாகுவேன். டிப்ரெஷனா இருக்கிறப்ப டிப்ரெஷன் சாங் கேட்டு டிப்ரெஸ் ஆகுற நான் மாதிரி. மாத்திக்கணும்னு ட்ரை பண்ணேன். ஆனா எனக்கு என்னன்னு தெரியல, அது கஷ்டமா தான் இருக்கும் அந்த படம் பார்க்க. எத்தனை தடவை கிட்டத்தட்ட நான் 100 டைம்ஸ்க்கு மேல பார்த்துட்டேன் அந்த படம். எத்தனை தடவை பார்த்தாலும் அழுவேன். இப்ப பார்த்தாலும் அழுவேன். ஆனா கஷ்டமா இருக்கும் போது அதை பார்க்கணும்னே தோணுது, ஏன்னு தெரியல. ரிலேட் பண்ணிக்கணும்னு தோணுதுன்னு நினைக்கிறேன், தெரியல. ஒரு 5% அழுகிற இடத்துல ஒரு 50% அழுகணும்னு அந்த படத்தை உட்காந்து பார்த்துருவேன். ஒரு அழுதுட்டு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும், அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரீத் இருக்கும். அது அந்த படம் பார்ப்பேன். தியா படத்தை பார்த்து ரிலேட் பண்ணிக்கிறேன். ஓகே. அண்ட் ஆல்சோ உன்னோட ரிங்டோன் பத்தி நான் கேட்டே ஆகணும். முடியாதது ஒன்றுமே இல்லை. நான் மாத்திட்டேன். மாத்திட்டியா? நான் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் இவன் இன்னும் இந்த பாட்டை மாத்தலையா? இல்ல ஆக்சுவலா என்னன்னா அந்த பாட்டு வச்சதுக்கு ரீசன் வந்து என்னோட லைஃப் இன்ஸ்பிரேஷன்னு பார்த்தா ஒரு 3 பேர். மென்ல 2 பேரு, விமென்ல ஒருத்தவங்க. மென்ல 2 பேர் வந்து ஒன்னு எம்எஸ் தோனி, இன்னொன்னு வந்து சூர்யா அண்ணா. விமென்ல வந்து ஜெயலலிதா அம்மா. ஓகே. ஸோ எனக்கு வந்து அந்த எம்எஸ் தோனி படத்தை ரீமேக் பண்ணாங்க. ஸோ அந்த படம் தான் அது. எம்எஸ் தோனி படத்தை ரீமேக் பண்ணல, எம்எஸ் தோனி படத்தை பயோபிக்க வந்து படம் எடுத்தாங்க. ஸோ அதுல வந்து சுஷாந்த் சிங் நடிச்சிருப்பாங்க. அவங்க இப்போ இல்லை, ஹீஸ் நோ மோர். ஸோ எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நான் அவர் இல்லை அப்படின்னு அந்த நியூஸ் கேட்டோன்னே பயங்கரமா நான் அழுதேன். ஓகே. ஸோ அவரோட மெமரபிளா அண்ட் எம்எஸ் தோனியும் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால ஒரு மோட்டிவேஷன் சாங் அது ஆக்சுவலி. அதனால நான் அதை வச்சேன். ஓகே. அல்டிமேட் செலிபிரிட்டி கிரஷ் இப்போ கரண்ட்லி இன் இந்தியன் சினிமானா யாரு? இந்தியன் சினிமா ஆக்சுவலாக எனக்கு க்ரஷ்ன்னு யாருமே இல்லை ஆக்சுவலி. அது எப்படின்னா பார்ப்பேன். எனக்கு வந்து நான் ஒரு பர்சனை தான் நான் ரொம்ப அட்மையர் பண்றேன். ஐ மீன் க்ரஷ்ன்னு சொல்ல முடியாது, அதான் அண்ணா அப்படின்னா சூர்யா அண்ணா தான். எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு எப்போ விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து இப்போ வரைக்குமே நான் ரொம்ப ஒரு அட்மையர் பண்ணி பாக்குற ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு பர்சன்னா அது சூர்யா அண்ணா தான். ஓகே. அவர் வந்து ஒரு தடவையாவது நேர்ல பாத்துடணும், பேசிடணும் அப்படின்ற ஒரு ஆசை. பார்க்கணும், பேசணும்ல, நடிக்கணும் ஆசைப்படு. ஆமா, மேனேஜ் பண்ணலாம். ஸோ அதுதான், அவர் தான் எனக்கு. அவரை தாண்டி யாருமே யோசிக்க முடியாது. ஓகே. அதுதான் செலிபிரிட்டி க்ரஷ்ன்னு யாரும் இல்லை, அதான் இன்ஸ்பிரேஷன். ஓகே. உங்ககிட்ட உனக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று, பிடிக்காத விஷயம் ஒன்று? என்கிட்ட பிடிச்ச விஷயம்னு பார்த்தா நான் வந்து எல்லாமே என்ன சொல்றது, பிரேவா ஹேண்டில் பண்ணுவேன். இதுதான் நான் ஓகே ஃபைன், எதுக்குமே பயப்பட மாட்டேன் ஆக்சுவலி. இது ஒரு விஷயம் நடக்க போகுது இல்லை நடந்துருச்சுன்னா பேனிக் ஆகாம யோசிப்பேன். இது கடந்து இப்போ என்ன தலையே போயிட போதா, அவ்வளோதான் லைஃபே முடிஞ்சிட போதா, இல்லை இன்னும் இருக்கு நமக்கு, அதை ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட் எனக்கு எப்பயுமே. பிரேவாக ஹேண்டில் பண்ணுவேன் எல்லா சுச்சுவேஷனும், அது பிடிக்கும். பிடிக்காத விஷயம் வந்து நான் வந்து ரொம்ப கோவப்பட்டுருவேன். என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் அழுதுருவேன், கோவப்பட்டுடுவேன். அந்த இடத்துல மெச்சோர்டாக ஹேண்டில் பண்ண மாட்டேன். ஓகே. டக்குன்னு எமோட் பண்ணிடுவேன். டக்குன்னு எமோட் பண்ணாமல் அதை கொஞ்சம் என்ன சொல்கிறது, மெச்சோர்டாக ஹேண்டில் பண்ணணும். அது கற்றுக்கணும், அது வரல இன்னும். ஏதோ ஒருத்தவங்க இப்போ என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே கண்ணில் தண்ணி வந்துடும். அதனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க என்ன இண்டஸ்ட்ரியிலேயே ஷூட்லேயே அழுன்னு சொன்னால் உடனே கண்ணில் தண்ணி வந்துடும். ஏன்னா எனக்கு வந்து நிறைய நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதுலேருந்து ஏதாவது ஒன்று நம்ம யோசிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வந்துடும். ஓகே. ஸோ அதுக்கு யூஸ் ஆகுது, எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ ஆக்டிங் காசு சேவ் பண்ணிருக்கேன். எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லை இதுக்கு யூஸ் ஆகுது நல்லா அந்த இன்சிடென்ட்ஸ்லாம். ஓகே. ஸோ அது மாற்றிக்கணும் அப்படின்ட்டு யோசிக்கிறேன். அது
இப்போ ஏன்னா நீ ஹாப்பியா இருக்க. இல்ல கேமரா முன்னாடி வேணாம். நான் வந்து வரும்போது சொல்லிட்டே வந்தேன். எது பண்ணாலும் தர்ஷு என்ன கேள்வி கேட்டால் அழுக கூடாது வேணாம் அழுது. ஆனா எனக்கு நிஜமாவே சில விஷயம் நீ கேட்கும் போது ஒரு மாதிரி இருந்தது. அழக்கூடாது அப்படின்னு நம்ம யாரு நம்ம கெத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ ஃபன்னியஸ்ட் ஆர் வியர்டஸ்ட் டிஎம் உன்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்ததுன்னா என்ன? அதான் ஃபேன்ஸ் தான். இந்த மாதிரி எனக்கு உங்களை பார்க்கணும் அக்கா, ஐ லவ் யூ அக்கா. ஒரு மாதிரி என்ன சொல்றது, சில்லியா ஒரு இன்சிடென்ட் நடந்தது. என்னன்னா எனக்கு ஃபேன் பேஜ் நிறையா இருக்குல்ல, அந்த நிறைய மாதத்துல ரேணு மூலியமா நிறைய ஃபேன் பேஜ் கிரியேட் ஆச்சு. ஸோ அதில் என்னன்னா ஒருத்தவங்க வந்து எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்து பர்த்டே வருது, உங்கள் ஃபேன் பயங்கரமான ஃபேனு, இதான் அவளோட ஃபேன் பேஜு, ஸோ அவளுக்கு விஷ் பண்ணி ஒரு வீடியோ மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து அனுப்பிட்டேன். அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சா, அதை ஸ்டோரி போட்டா. ஸ்டோரி போட்டோன்னே எல்லா ஃபேன் பேஜும் நாங்கள் பண்ணால் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டீங்க, இவங்களுக்கு மட்டும் நீங்கள் தரீங்களா, பார்ஷியாலிட்டி. எனக்கு அது வந்து பேட் ட்ரிப் ஆயிடுச்சு. ஐயோ நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ண போய் என்னடா இது நமக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு யோசிச்சேன் நான். ஓகே, ஐயோ அதுக்கப்புறம் டிசைட் பண்ணேன், யார் கேட்டாலும் வீடியோ மட்டும் வேணாமா ப்ளீஸ்மா, நான் வந்து வாய்ஸ் நோட் வேணா அனுப்புறேன், இல்லைன்னா விஷ் கூட பண்றேன், தயவு செஞ்சு வீடியோ மட்டும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒருத்தங்களுக்கு கொடுத்தது எல்லாருமே ஹர்ட் பண்ற மாதிரி விஷயம். ஆனா நான் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி, எனக்கு எப்படின்னா முத்தழகு, நிறைமாத நிலவையெல்லாம் அந்த எபிசோட் ரிலீஸ் ஆன உடனே எனக்கு வந்து ஹாட் ஸ்டார்ல வந்துரும்ல, வந்த ஒரு ½ an hour கூட ஆயிருக்காது, உடனே எடிட் வரும். அது ஸ்க்ரீன்ஷாட் ஒன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எடிட் பண்ணி, அதுக்கெல்லாம் சத்தியமா பொறுமை வேணும். அண்ட் அவங்களோட லவ் எனக்கு எவ்வளோ கிடைச்சிருந்தா, நான் எவ்வளோ லக்கியா இருந்தா எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்கும் சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதெல்லாம் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் பண்ணுவேன் நான். சூப்பர். நெக்ஸ்ட் வந்து நீ எக்ஸ்பென்சிவா வாங்கின ஒரு திங் உன்னோட வார்ட்ரோப்ல இருக்குன்னா என்ன? ஆக்சுவலி எனக்கு எதுவுமே நான் வாங்கிட்டது கிடையாது எக்ஸ்பென்சிவா. நான் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் எக்ஸ்பென்சிவ். அது நம்ம கேர்ள்ஸ் பண்ற விஷயம். ஆனா நான் ரொம்ப ரிக்ரெட் பண்றேன் அந்த விஷயத்துக்காக. ஏன்னா நான் காசை பத்தி யோசிக்கவே மாட்டேன். இன்னைக்கு என் பேங்க் பேலன்ஸ் ஒரு 10,000 தான் இருக்கு அப்படின்னா யோசிக்கவே மாட்டேன். எனக்கு தேவை, யாராவது வேண்டியவங்களுக்கு தேவை அர்ஜென்ட்டானா 9,000 அனுப்பிடுவேன். அந்த 1,000 மட்டும் நான் வச்சுட்டு சர்வைவ் பண்ண கற்றுப்பேன். ஸோ அந்த மாதிரி அது ஆக்சுவலி வந்து தப்பாக கரெக்டானு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ நான் ரீசெண்டாக நான் ஃபீல் பண்ண விஷயம் என்னென்னா, நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணேன். ஏன்னா நான் பயங்கரமாக இது வரைக்கும் என் லைஃப்பில் அந்த மாதிரி செலவு பண்ணதே கிடையாது ஒரு பர்சனுக்காக. ஒரு ஃப்ரெண்டு தான் பயங்கரமாக செலவு பண்ணி ஒரு விஷயம் நான் வாங்கி கொடுத்தேன். அந்த விஷயத்துக்கு வேர்த் அவங்கன்னு நினச்சி வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறமா தான் அவங்க கேரக்டர் தெரிஞ்சது, அவங்க எவ்வளோ ஒரு வேர்ஸ்டான பிஹேவியரில் இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட் எனக்கு தெரியும் அவங்க கேரக்டர் இதானு, பட் ஃப்ரெண்டாக இருக்கும் போது அதை எனக்கு வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த ஃப்ரெண்டுன்ற ஜோன் உடஞ்சதுக்கப்புறம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இவங்களுக்கு போய் இவ்வளோ செலவு பண்ணிட்டோமே நம்ம, சி அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, ஸோ அது வாங்கி அது வந்து ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன் நான். என் அப்பா அம்மா கூட நான் அதை செஞ்சது கிடையாது, அவ்வளோ காசு செலவு பண்ணது கிடையாது. அது ரொம்ப ரொம்ப பிக்கஸ்ட் ரிக்ரெட். அது இதுக்கப்புறம் செல்ஃப் லவ் பண்ணும். ஆமாம், செல்ஃப் லவ் இருக்கு. நான் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்காக நான் செலவு பண்ண யோசிப்பேன். எனக்கு பிடிச்ச பர்சனுக்காக காசு இருந்ததுன்னா எனக்காக யோசிக்கிறத விட்டு நான் பிடிச்ச பர்சன். அது என்னவோ தெரியல, என் பாட்காஸ்ட்ல வரவங்க எல்லாம் என்ன மாதிரியே இருக்காங்க காய்ஸ். சேம் 10,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த 9,000 ரூபாய்க்கு அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும், வாங்கி கொடுத்துருவேன். கொடுத்துட்டு அந்த 1000 ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ணலான்றத வந்து யோசிப்பேன். அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், அவங்க நம்மளுக்கு பண்ணணும் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், தோணாது. ஏன்னா அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதே நமக்கு வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது ஃபுல்ஃபில்மெண்ட்டா தெரியும். அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டை தாண்டி அவங்க நம்ம வாங்கி கொடுத்தது போட்டுட்டு வருவாங்கல்ல, அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். எனக்கு ஒரு போட்டோவோ இல்ல அவங்க ஏதாவது போட்டோல போஸ்ட் பண்ண பார்க்கும்போது வாவ் அது நம்ம வாங்கி இது பண்ணியிருந்தா கூட. ஆக்சுவலி நான் அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் எனக்கு வந்து எதுவுமே செலவு பண்ண மாட்டேன் பெருசா. அதுக்கப்புறம் நான் ஒரு கட்டத்துக்கு மேல போய் நீதான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற, உனக்காக தான் உனக்காக செலவு பண்ணாம ஏன் மத்தவங்களுக்காக இது பண்றேன்னு
இப்ப எல்லாமே டச் வச்சு எனக்கு பிடிச்சா எக்ஸ்பென்சிவா இருக்கு, அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்ததுலாம் நான் வாங்கிடுறேன். அந்த மாதிரி ஒரு ஜோனுக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நீ சம்பாதிக்கிற காசு யாருக்கு செலவு பண்ற, உனக்கு தானே பண்ணணும், நீயே பண்ணு அப்படின்ற மாதிரி லக்கிலி வந்து அந்த பர்சன் யாருமே என் லைஃப்ல இல்ல இப்போ. சோ அதனால எனக்கு வந்து இப்போ எனக்கு வாங்கிக்கிறதுக்கான ஒரு பிளேஸ், எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா யாருமே இல்ல, அந்த வர்த்தா நம்ம செலவு பண்ணோம் அப்படின்ற ஒரு பர்சன் நம்ம லைஃப்ல இப்போ கிடையாது. சோ நமக்கு வாங்காம நம்ம என்ன பண்ண போறோம்? சோ நமக்கு நம்ம வாங்கி. சரி, என்ன வாங்கணும்னு ஆசைப்படுற சொல்லு. இப்போ நீ சொல்லிட்டு நீ போய் வாங்கணும், அது சொல்லு பார்க்கலாம். இது ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்ச விஷயம். ஆக்சுவலி ரொம்ப அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் ஆக்சுவலி ரொம்ப அவுட்ஃபிட் பைத்தியம் நான். ஓகே. ரொம்ப ட்ரெஸ்ஸுக்கு நிறைய செலவு பண்ணுவேன். அண்ட் ஏதாவது ஒரு வாட்ச், பேக். இப்பதான் நான் ஆக்சுவலி வாட்ச் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். என்ன இன்னைக்கு டெலிவர் ஆகும் வீட்ல. ஓகே, சூப்பர். செல்ஃப் டைட்டன் தான், டைட்டன்ல போட்டிருக்கேன். ஓகே, அடுத்தது வந்து நீ கெஸ் இந்த மாதிரி மைக்கேல் கார்ஸ். கெஸ் தான் போட்டிருக்கேன் ஆக்சுவலி. கெஸ் சூப்பர். இல்ல இது ஆக்சுவலி எனக்கு கிஃப்டா வந்தது. ஓகே, சோ அதனால அந்த மாதிரி அடுத்தடுத்து ஏதாவது ஒரு மூவி வந்து நீ எனக்கு சஜஸ்ட் பண்ணி நீ பாரு, மக்களுக்கு சஜஸ்ட் பண்ணி. தியாவை தவிர வேற எல்லாருமே தியா பார்த்திருப்பாங்க. காற்றின் மொழி, ஜோதிகா மேம் நடிச்ச படம். ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு படம் ரொம்ப பிடிக்கும். அது வந்து என்னோட கம்ஃபர்ட் மூவி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரினா நான் காற்றின் மொழி தான் பார்ப்பேன். MS தோனி அண்ட் காற்றின் மொழி, இது ரெண்டு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். செம்மையா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த படம் எத்தனை தடவை பார்த்தாலும் நான் அழுவேன். அந்த மாதிரி இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் எல்லாருமே பாருங்க, ஆக்சுவலி சூப்பரான மூவி அது. ஓகே, சக்சஸ்னா நீ என்ன நினைக்கிற? வாட் இஸ் சக்சஸ் அக்கார்டிங் டு யூ? நம்ம வந்து வாழவே கூடாது, நம்ம வந்து நம்ம லைஃப் வந்து ரொம்ப மோசமாக போகணும், அண்ட் சர்வைவே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னாடி நல்லா அவங்கள விட பெட்டராக, ஹாப்பியாக, ஃபினான்ஷியலாகவும் பயங்கரமாக க்ரோ ஆகணும். இதுதான் சக்ஸஸ் எனக்கு. ஓகே, சூப்பர். செம்மையாக ஆன்சர் பண்ணேன். என்னோட பாட்காஸ்ட்டில் ஃபைனல் கொஸ்டின் எப்போவுமே இதை தான் கேட்பேன். ஆர் யூ ஹாப்பி? கைண்ட் ஆஃப் தெரியல, எனக்கு ஆக்சுவலி தெரியல. ஓகே, அப்பப்போ என்ன சொல்றது, ஃபுல்லா ஹாப்பியான்ட்டு எனக்கு சொல்ல தெரியல தான். அப்பப்போ அந்த குட்டி குட்டி மொமெண்ட்ஸ் அந்த மாதிரி. ஒர்க் பண்றப்போ நான் ஹாப்பியா இருப்பேன், ரொம்ப பிடிச்ச விஷயத்த பண்றப்ப எல்லாரும். அதுதான், எனக்கு ஒர்க் பண்றப்போ ரொம்ப ஹாப்பியா இருப்பேன், ரொம்ப ஜாலியா இருப்பேன். அதே கட் பண்ணி வீட்டுக்கு வந்தா அவ்வளவுதான், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான மூடு. எப்படா எஸ்கேப் ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான். ஆனால் ஃபுல்ஃபில்டா ஒரு ஹாப்பியான லைஃப் இல்லை, அது வந்து இருக்கணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா சூப்பர் இருக்கும்னு எனக்கு தெரியும், கண்டிப்பா அது இருக்கும். ஆனா அதுக்கு கண்டிப்பா ஒரு என்ன சொல்றது, நிறைய வருஷம் ஆகும். அது வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அது நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஃபைன், கண்டிப்பா நிறைய வருஷம் ஆகும். பட் அது வரைக்கும் நம்ம சர்வை பண்ண முடிஞ்ச அளவுக்கு நம்ம சர்வை பண்ணணும். ஓகே, எனக்கு வந்து நிறைய பேர் அட்வைஸ் பண்ணும்போது சில விஷயம் சொல்லுவாங்க. நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவேன்றது, நம்ம நிறைய பேர்கிட்ட அட்வைஸ் வாங்குவோம்ல, அதை இது பண்ணுறப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் த லைஃப் வந்து நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, ஸோ செகண்ட் ஆஃப் வந்து எனக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நாங்களாம் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு அதை செகண்ட் ஆஃப் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், ஸோ கண்டிப்பாக பாரு உனக்கு செகண்ட் ஆஃப் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீ ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து நிறைய கஷ்டம், அழுகை இதெல்லாமே பார்த்துட்டேன், ஸோ கண்டிப்பாக உனக்கு செகண்ட் ஆஃப் த லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமையும். நீ நினைக்கிற மாதிரி உன் கெரியர்லையும் சரி, பர்சனல் லைஃப்லையும் சரி, எல்லாமே பியூட்டிஃபுல்லாக அமைகிறதுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா? ஸோ அதை பற்றி ஃபீல் பண்ணாத, இதே மாதிரி போல்டாக, பிரேவாக, ஜாலியாக. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ வருஷம் கழிச்சு நான் கேட்டதுக்காக, எனக்கு வந்து என்னோட பாட்காஸ்ட்டில் ஜாயின் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லான பாட்காஸ்ட்டில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுற வரைக்கும், திஸ் இஸ் மீ தர்ஷு சுந்தரம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் TDS தி தர்ஷு ஷோ.